வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை ரொம்ப வேகமாக குறைச்சி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கொடம்புளி யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். கொடம்புளி கேரளா புளின்னு சொல்லுவாங்க. ஒரு பழத்தோட தோல் தான் கொடம்புளின்னு சொல்கிறது. உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடம்புளின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு நம்ம அடுத்தது யூஸ் பண்ண போகிறது கொள்ளு ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். அந்த கொள்ளு நல்லா வறுத்து நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்ததாக சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல, சோம்பு, சீரகம், ஓமம் 3 எடுத்திருக்கோம். சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஓமம் அரை ஸ்பூன், ஒரு சின்ன துண்டு கொடம்புளி. இப்போ நம்ம வாணலியில் கொள்ளு போட்டு நல்லா வறுத்துடலாம். நல்லா செவக்க வர அளவுக்கு வறுக்கணும். கொள்ளு நல்லா செவந்து படபடன்னு பொரியும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ நம்ம இறக்கி கொட்டி ஆற வச்சிடலாம். செவந்துருச்சு பார்த்தீங்களா? டப் டப்னு வெடிக்கும். அந்த டயத்தில் நம்ம எடுத்துகிட்டு அந்த குடம்புளியை எடுத்து வச்சுட்டு பெருஞ்சீரகம், சீரகம், ஓமம் 3த்தையும் போட்டு அதுவும் நல்ல படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது 3த்தையும் வறுத்து கொள்ளு கூட சேர்த்து ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெடிச்சிருச்சு. இதை கொள்ளு கூடவே சேர்த்து கொட்டிட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு கொடம்புளி எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க விடுறேன். அதில் அரைச்சி வச்ச பவுடர் இருக்கு இல்லையா, கொள்ளு, சோம்பு, சின்ன சீரகம், ஓமம், அந்த பவுடரை ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு கொதிக்க விட போகிறேன். அரை ஸ்பூன் போடலாம். அது ரொம்ப ஹீட் அதிகமாக சேர்ந்து வயிறு வலி வரும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெயில் நாளாக இருக்குல்ல, மழை நாளில் நீங்கள் அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். குடம்புளி கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். வெயிலில் சூடு அதிகமாக ஏறி வயிறு வலி வருன்றதுனால 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கல்லுப்பு போட்டு எல்லாமே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. சிம்மில் வச்சு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிரும். இது டீ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபில்டர் பண்ணி உங்களால் குடிக்க முடிகிற அளவுக்கு சூடாக நீங்கள் குடிச்சிருங்க. எப்போ குடிக்கலான்னா நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறமா தூங்கிறதுக்கு முன்னாடி டீ மாதிரி குடிச்சிருங்க. சூப்பு மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். தாராளமாக குடிக்கலாம். ரொம்ப அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்குது, வெயிட் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்குங்கிறவங்க காலையில் ஒரு டைம், நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம், 2 டைம் குடிக்கலாம். இதுவே மழை நாளாக இருந்தால் நீங்கள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பவுடர். குடம்புளி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். குடிங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்கள். கொலஸ்ட்ராலை நல்லா குறைச்சிட்டு ஆரோக்கியமாக இருங்க. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் போட்டுருங்க. எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க.